இருண்டு கிடக்கும் தமிழகத்தின் இருள் விலக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தாம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன் வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சிட்லம்பாக்கம் சா ராஜேந்திரன் சேலையூர், கேம்ப் ரோடு, மகாலட்சுமி நகர், அகரம் தென் பிரதான சாலை, IAF சாலை உள்ளிட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள், அதிமுக, பாமக, பாஜக நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், இருண்டு கிடக்கும் தமிழகத்தின் இருள் அகல வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்றார். அதற்காக உங்களது வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மேலும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை போக்குவரத்து நெரிசலில் குறைத்து சாலை அகலப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, பகுதி செயலாளர் சேலையூர் சங்கர் உள்ளிட்ட அதிமுக, பாஜக, பாமக நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். அன்பு சகோதரர்களே, கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலே சொல்லனா துயரங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் விடிவு ஏற்படுகின்ற வகையிலே வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் அளித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு வண்டி கிடக்கக்கூடிய இருள் அகல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் அளிக்க வேண்டும். இங்கே பல்வேறு கோரிக்கைகளை இந்த பகுதி வாழ் பெரியோர்கள் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே சிட்லப்பாக்கம் ஏரி எப்படி மேம்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போல சேலையூரில் இருக்கக்கூடிய ஏரியும் மேம்படுத்தப்படும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளச்சேரிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை நெடுங்காலமாக அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சாலை மிக விரைவிலே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த சாலை அகலப்படுத்துவதற்கு அத்தனை காரியங்களையும் நான் செய்து முடிப்பேன் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.